ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 6 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு கிவ்அவே சொல்ல போறேன். 200 ருபீஸ்க்கு இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற சூப்பரான கிளிப்ஸ் கொடுக்க போறோம். ஸோ நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல்ல எங்களை ஃபாலோ பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் சேனல்ல சீக்கிரம் ஜாயின் பண்ணி கிவ்அவேவை வின் பண்ணுங்க. அண்ட் இந்த கிவ்அவே சம்பந்தமா உங்ககிட்ட நான் எப்பவுமே பணம் கேட்க மாட்டேன், அலர்ட்டா இருங்க. சரி வாங்க, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கரெக்டா அவங்க அம்மாவுக்கு சாமி கும்புறதுக்காக போறாரு. அடுத்தடுத்து அவங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறாரு. அம்மா எந்த அளவுக்கு அவங்க மேல பாசமா இருந்தாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு கண் கலங்கிட்டே நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு சில முத்துகள் கிடக்குறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துருது. என்னடா இது, இந்த இடத்துல முத்துகள் கிடக்கு அப்படின்னு ஹீரோ போயிட்டு அந்த முத்துகளை எடுக்கிறாரு. அதுக்கு பக்கத்துல சுகருக்காக ஊசி போடுவாங்கல்ல, அதுவும் கிடக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. கண்டிப்பா இதுக்கும் இந்த முத்துகளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை எடுக்கிறாரு. கூடவே அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில முத்துகளும் கிடக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு, சரி நமக்கு ஒரு தரமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ஒரு மெடிக்கல் போறாரு. அங்க போயிட்டு நேரா அவங்க கிட்ட இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் இது வந்து சுகர் பேஷண்ட் யூஸ் பண்றது சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி இன்னைக்கு இது வந்து யாரு வாங்கினது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, ஆமா சார், ஒருத்தர் காலையிலேயே வந்து வாங்கிட்டு போனாரு அப்படின்னு அவருடைய பேரையும் மொபைல் நம்பரையும் கொடுக்குறாங்க. ஹீரோ அது ரெண்டுத்தையும் வாங்கிக்கிறாரு. அப்போ மயிலே நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயிலு சொல்றாரு, சகல இருக்கிற வீட்டுல பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு சகல. அத்தை வந்துட்டு உங்களை ரொம்பவே தப்பா நினைக்கிறாங்க சகல. எத்தனை தடவை அத்தை கிட்ட சொல்லி புரிய வச்சாலும் அத்தை கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன பண்றேன்னே ஒன்னும் புரியல சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்ப அவரு சொல்றாரு, சரிங்க சகல, நீங்க எல்லாத்தையும் பார்த்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துலதான் நாங்களும் இருக்கோம். சீக்கிரம் உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு அந்த நகையை கொண்டாந்து அத்தை கிட்ட கொடுத்து அத்தையோட மானத்தை காப்பாத்துங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, கூடிய சீக்கிரம் அது நடக்கும், நீங்க தைரியமா இருங்க அப்படின்ட்டு. மயிலு சொல்றாரு, சகல இப்பதான் ரோகிணி போயிட்டு ரேவதிய பாத்துட்டு வந்தா. ரேவதி கிட்ட விஷயம் எல்லாத்தையும் சொன்னதோட ரேவதி வந்து கண் கலங்கிட்டா. அவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, சரி சகல, ரேவதி ஏதோ கெட்ட கனவு கண்டாலாம்ல, அதான் இன்னைக்கு பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரி பண்ணா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, ரேவதி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு கனவு பத்தி, ஆனா அதை நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, அத்தியால எனக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன காப்பாத்திட்டீங்கல்ல, அப்புறம் என்ன. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா சகல, நாங்க மட்டும் ஒரு செகண்ட் லேட்டா வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி விடுங்க, இப்போதைக்கு எந்த வித தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப ராஜா கேக்குறாரு மயிலு கிட்ட, மாப்பிள்ள என்னாச்சு, சின்ன மாப்பிள்ள பேசினாரா? அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா மாமா, இப்பதான் சகல பேசினாரு, ஏதோ உண்மையை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. எப்படியும் சகல இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த நகை எங்க போனுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வந்துருவாரு, அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, இந்த சந்திரா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது நமக்கே நல்லாவே தெரியுது. ஆனா ஈஸ்வரி மட்டும் ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பிடிவாதம் பண்றா அப்படின்னு எனக்கு தெரியல. மயிலு சொல்றாரு, மாமா, அந்த அளவுக்கு அத்தை சின்னத்தை மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. அதனாலதான் என்ன சொன்னாலும் அவங்க தங்கச்சிய பத்தி தப்பா நினைக்க மாட்டேங்கிறாங்க. மாமா, இன்னும் கொஞ்ச நாள் தான் சின்னத்தை எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் சகல நிரூபிச்சு சின்னத்தைய வீட்டை விட்டு விரட்டி அடிப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே வீட்டுல ஹாப்பியா இருக்கலாம். இதை கேட்டதும் அவரும், ஆமா மாப்பிள்ள, நம்ம எல்லாருமே எப்ப சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்ப மயில சொல்றாரு, மாமா, கூடிய சீக்கிரம் நடக்கும், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க கொடுத்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, யார் சார் நீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, உங்களை நான் கொஞ்சம் நேரடியா சந்திக்கணும், நீங்க எங்க இருக்கீங்க? அவரு சொல்றாரு, சார்
நான் நேரடியா சந்திக்க முடியாது சார், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில வந்திருக்கேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா பேசணும். உடனே அவர் சொல்றாரு, சரிங்க சார், நான் வந்துட்டு இப்ப சிட்டிக்கு வந்திருக்கேன் ஒரு நகை சம்பந்தமா. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா அவரை போய் பார்க்க, அவரு நேரா ஹீரோவை பார்த்ததும், யாரு சார் நீங்க? அப்ப ஹீரோ டக்குன்னு அவரை சட்டையை பிடிச்சு, இங்க பாரு, மரியாதையா சொல்லு, உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு முத்துக்களை காமிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவரு ஷாக் ஆகுறாரு. சார் சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அப்ப ஹீரோ கேக்குறாரு, அப்புறம் எப்படிடா நீ பயன்படுத்தின இந்த ஊசி அந்த இடத்துல கடந்துச்சு? இது இல்லைன்னு மட்டும் சொன்னா அவ்வளவுதான், உன்னை கொண்டு போய் இப்பவே அதிகாரிங்க கிட்ட ஒப்படைச்சு நீதான் அந்த நகை எடுத்த அப்படின்னு நீ மாட்டிப்ப, மரியாதையா சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சார் சார், இது மாதிரி அந்த சிவனாண்டியும் முத்துவும் தான் சார் இந்த நகையை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்க சொன்னாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எந்த இடத்துலன்னு சொல்லு. அவர் சொல்றாரு, சார் இது மாதிரி ஒரு சிலை மாதிரி இருந்துச்சு சார், அந்த அம்மா பேரு கூட ஏதோ அபிராமின்னு போட்டு இருந்துச்சு. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, இது நம்ம அம்மாவோட சிலையாச்சே அப்படின்னு. அப்ப அவரை சொல்றாரு, சார் சார், என்னை விட்டுருங்க சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், விட்டுருங்க சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்துல அந்த நகையை வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லு. அவரு நேரா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அந்த இடத்த தோன்றாங்க. அந்த இடத்துல 2 பை இருக்கு. பைய எடுத்து காமிச்சேன் சாரு, இதுலதான் சார் அந்த நகையெல்லாம் இருக்கு அப்படின்னு எடுத்து காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அந்த நகையை பார்த்து, இங்க பாரு, இப்பவே அதிகாரிங்க கிட்ட வந்து நீ உண்மையை சொல்லணும். அதுக்கு அவர் சொல்றாரு, சார் நான் அதிகாரிங்க கிட்ட உண்மையை சொன்னா என்னதான் சார் அதிகாரிங்க கைது பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ தப்புக்கு துணை போனியல்ல, அப்புறம் உன்னை கைது பண்ணாம யாரு பண்ணுவா, வாடா அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டு போறாங்க அதிகாரிங்க கிட்ட. அதிகாரிங்க வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, சார் என்ன சார்? அப்ப ஹீரோ சொல்றாரு, சார் காணாம போயிட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல, நாங்க கூட அந்த நகை எடுத்துட்டோம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்கல்ல, சோ இந்த நகை இந்த இருக்கு பாருங்க சார் அப்படின்ட்டு நகையை எடுத்து வைக்கிறாங்க. அதிகாரிங்க அந்த நகையெல்லாம் எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு, இதான் காணாம போன நகையா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், இதான் கோவில் பக்கத்துல கிடைச்ச நகை, இந்த வீட்டுக்குள்ள இருந்தப்ப இவன் தான் திருடிட்டு போயிருக்கான். இதை கேட்டதும் அவர் ஷாக் ஆகி, சார் சார், நான் எடுக்கல சார், சிவனாண்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் சார் கொடுத்து கொண்டு போய் என்ன ஒரு இடத்துல புதைக்க சொன்னாரு. உடனே அவர் சொல்றாரு அப்படின்ட்டு நானும் ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டேன் சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், நான் புள்ளக்குட்டிக்காரன், என்னை விட்டுருங்க சார். அவர் ஏதோ காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு தெரியாம நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுகிறாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இத தப்ப செய்ய போறதுக்கு முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டத்துக்கு இதையெல்லாம் பண்ணிட்டு இப்போ உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் அவரு சொல்றாரு, சார் அந்த சிவனாண்டி தான் சார் இப்படி பண்ண சொன்னாரு, நான் வேணும்னா வாக்குமூலமே கொடுக்குறேன் சார். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரி கான்ஸ்டபிள், இவனை பிடிங்க, அந்த சிவனாண்டி வீட்டுக்கு போயிட்டு என்கொயரி பண்ணணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்ப என் மனைவிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. அதிகாரிங்களும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கேட்டை திறக்கிறாங்க. ரேவதி வெளியில வராங்க. வந்துட்டு நேரா ஹீரோவை ஹக் பண்றாங்க. என்னங்க, அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு என் அக்கா வந்து சொன்னா, கேட்கும் பொழுதே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் அப்பவே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு அந்த மாதிரி கனவு வருது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதான் எந்தவித ஒரு தப்பும் நடக்கலையே, அப்புறம் ஏன் நீ பயப்படுற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லங்க, உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னால தாங்கியிருக்கவே முடியாது, கண்டிப்பா உங்களை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அதான் எனக்கு எதுவும் ஆகலை இல்ல, அந்த நகை யாரு எடுத்தா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதிகாரிங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். நீ நேரா வீட்டுக்கு போ, மயிலு வெளியில வெயிட் பண்றாரு அப்படின்னு. உடனே ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. மயிலே நேரா ஹீரோயினை பார்த்து, வா ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க சரி அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அந்த சிவனாண்டிய பாக்குறதுக்காக இந்த ஆளையும் கூட்டிக்கிட்டு அதிகாரிகளையும் கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பில் அடிக்க சிவனாண்டி வந்துட்டு செம்ம ஹாப்பில இருக்கிறாரு. எப்படியும் வந்துட்டு அந்த ஹீரோவை இன்னும் கொஞ்ச நேரத்துல கைது பண்ணுவாங்க, நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு அவரு செம்ம ஹாப்பியா இருக்காரு. காலிங் பில் அடிச்சதும் முத்து சொல்றாரு, மவனே யாருன்னு தெரியல, காலிங் பில் அடிக்கிறாங்க, கதவை திறடா. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கதவை திறக்க நம்ம ஹீரோ அதிகாரிகளோடையும் அந்த ஆளோடய நிக்கிறத பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம சிவனாண்டி கேக்குறாரு, சார் என்ன சார் வேணும், எதுக்கு தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, தேவையில்லாம வந்து டிஸ்டர்ப் பண்றோமா,
எங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? இத கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன பேசுற அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீதான் அந்த நகையை எடுத்துட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்து கொண்டு போய் புதைக்கி சொன்ன விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். இதை கேட்டதும் சிவனாண்டி அதிகாரிங்களை பார்த்து, சார், ஏற்கனவே இவன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவன் அந்த பிரச்சனையை பயன்படுத்திக்கிட்டு இப்ப என்னை பழி வாங்குறதுக்காக இப்படி பேசுறான். எனக்கும் இந்த நகைக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்ப அவரு நேரா சிவனாண்டியை பார்த்து, சார், என்ன சார், என்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றீங்க? நீங்க தானே சார் அந்த நகையை கொடுத்தீங்க. நீங்க கொடுத்ததுனாலதான் சார் நான் அங்க கொண்டு போய் பதைச்சேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே சார். சார், நான் புள்ள குட்டிக்காரன், என் மேல இப்படி பழி போட்டுட்டு என்னை பழி வாங்கிறாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி நேரா முத்துவை பார்த்து, சித்தப்பா என்ன சித்தப்பா பண்றது? முத்து சொல்றாரு, ஆமாடா மோனே, இந்த வாட்டி உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு. அதிகாரிங்க சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, 200 பவுன் நகையை நீ எடுத்ததுனால உன்னை நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சிவனாண்டிய கைது பண்றாங்க. இதை பார்த்துட்டு முத்து செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்போ சிவனாண்டி நேரா ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, இதுக்கு பின்னாடி இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்கள அதிகாரிங்க கிட்ட சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் பத்தாது. ஆனா நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சொல்லாம இருக்கேன். கிளம்பிடா அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க நேரா சிவனாண்டியை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, இப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சு அத்தை மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சாச்சு. இப்போ அத்தைக்கு இருக்கிற அந்த களங்கம் எல்லாமே போயிட்டு அப்படின்னு ஹீரோ ஹாப்பியா நேரா வீட்டுக்கு வராரு. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு விஷயத்தை கேள்விப்படுறாங்க. இது மாதிரி அந்த டிரைவர் பையன் உண்மையை கண்டுபிடிச்சு சிவனாண்டிய அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லிக்கு செம ஷாக்கு. நம்ம எந்த வகையில பிளான் பண்ணாலும் இவன் ஏதாவது ஒரு வகையில உண்மையை கண்டுபிடிச்சு நமக்கு ஆப்பு வச்சிடறானே அப்படின்னு வில்லிக்கு செம காண்டாகுது. அப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினை பார்த்ததும் ஈஸ்வரி செம ஹாப்பியா ஹீரோயின்கிட்ட போயிட்டு, வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா விடுங்கம்மா, என்னை காப்பாத்தணும் அப்படின்னு உங்களுக்கு எங்கேயாவது தோணுச்சா? அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வில்லி கேக்குறாங்க, கேப்படி கேப்ப, அந்த டிரைவர் பையலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ போவ, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணணுமா? அப்படிங்கிற அவசியமே தேவையே இல்லை. இங்க பாருடி, நீ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா நாங்க யாருமே வரமாட்டோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோயின். நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா, அப்ப உங்களுக்கு உங்க பொண்ணுங்க கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. உங்களுக்கு உங்க தங்கச்சியோட சொல் மட்டும்தான் முக்கியம். நாங்க முக்கியமே இல்லை, அதானம்மா சொல்றீங்க? இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. இங்க பாருடி, நீ அந்த டிரைவர் பையலுக்கு சப்போர்ட் பண்ணி போனதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, அதே மாதிரி நீ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் அவருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் என் புருஷ கூட சேர்ந்து வாழ போறேன். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்க பண்றது எல்லாமே தப்பு. அதுவும் சித்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஹீரோயின் செம்ம கோபத்துல அந்த இடத்துல இருந்து போறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நிறைய கிளிப்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மினி பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி கிளிப்ஸ், ஹாட் கிளிப்ஸ் அப்படின்னு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எல்லாமே ரொம்ப ட்ரெண்டிங்லயும் இருக்கு, அதோட அஃபோர்டபுள் ரேட்லயும் கிடைக்குது. சாட்டின் ஸ்க்ரன்ச்சீஸ் தான் இப்போ நம்ம கிட்ட நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு, எல்லாம் அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. நீங்க ஸ்மால் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்காகவும் ஒரு நல்ல ஆஃபர் இருக்கு. ஜஸ்ட் 499க்கு 18 கிளிப்ஸ், 6 ஸ்க்ரன்ச்சீஸ், அடுத்து பட்டர்ஃப்ளை கிளிப்ல 6 பேக், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். 18 கிளிப்ஸும் 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன அப்படின்னா, டேசி கிளிப்ஸ்ல 6 கிளிப், 5 பெட்டல் கிளிப், அட்ராக்டிவ் கலர்ஸ்ல 6 கிளிப், அடுத்தது ஃப்ளவர் கிளிப்ல 6 கிளிப். இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 499க்கு கிடைக்குது. 18 கிளிப்ஸ், 6 கிரன்ச்சீஸ், அடுத்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பட்டர்ஃப்ளை பிளாக். அதோட நீங்க வந்து வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.
அதோட ஒரு கிவ்அவே கூட நடக்குது. 200 rupeesக்கு கிவ்அவே. வாட்ஸ்அப் சேனலை சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க.